லாட்ரி ரேசிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம சேனலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 650 வைக்கும். 650 நம்ம கொடுத்தா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 0 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம 5 நம்பர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். 5 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு சி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு ஒரு வேளை வின்னிங்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஆல் போர்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகே, 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு தான் எடுக்கிறோம். இதில் சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக கடைசியாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம 249 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 249 போட்டுக்கிறோம். ஓகேவா? 249 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 446. ஓகேவா? 446. இதில் பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது 2 அல்லது 8. 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 249 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 948. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 948 ரூட் ஆப்ஷன் 446 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 4. ஓகேவா? 5 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 948 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 655 ரூட் ஆப்ஷன் 446 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதல்ல நம்பர்ஸ் 0 அல்லது 5. ஓகேவா? 0 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 655 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 061. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 061 ரூட் ஆப்ஷன் 446 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 061 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 290. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 290 ரூட் ஆப்ஷன் 446 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் 6 அல்லது 9. ஓகேவா? 6 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 290 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 650 ரூட் ஆப்ஷன் 446 போட்டு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 8. ஓகேவா? 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 650 வச்சுட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 8 நம்பர் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 0 மட்டும் வரணும். ஓகேவா? 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வின்னிங்ஸ் வர மாதிரி இருக்குது. நீங்கள் சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட 0 ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா? நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மீண்டும் 0 வருமானு நினைக்காதீங்க. மீண்டுமே 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 5 days ரிசல்ட்டு நம்ம வச்சு அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான இன்னொரு ஆள் கொடுத்து நம்ம எடுக்கலாம். அதுலேயும் நான் ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறேன். கம்பல்சரி நாளைக்கு வின்னிங்ஸ் வரணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 948 வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 948 போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 665. ஓகேவா? 665. இதில் புள்ளிக்கு முதல்ல 2 நிமிஷம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 05 கிடச்சிருக்கு. 05 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 948 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 655 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம 1ஆம் நம்பர் எடுக்க வைக்க 9ஆம் நம்பர் எடுக்க வைக்க 1 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 655 வச்ச இடையில் நமக்கு 1 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 061. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 காஸ்ட் ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் 0 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 0 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சிருக்கு. நமக்கு 0 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 290 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 காஸ்ட் ஆப்ஷன் 665 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்ஸ் 3 அல்லது 5 வைக்கலாம். 3 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சு எடுக்கலாம். 3 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 5 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 காஸ்ட் ஆப்ஷன் 665 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 9 ஓகேவா, 4 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு இடையில நமக்கு வந்து 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துங்க. ஓகேவா, 4 நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. 9 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 9 நம்பர் வர மாதிரி தான் கணக்கில் வருது. அதனால தான் 2 நம்பர்ஸும் மேட்ச் வர மாதிரி ஒரு மெத்தட்ஸில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல் போர்டுக்கு சிங்கிள்ஸ் ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 08. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா. 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. மீண்டும் 8 நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 0 ஸ்ட்ராங்கு. அடுத்து 9 அல்லது 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரணும். இதில் 4 ஸ்ட்ராங்கு 9 ஸ்ட்ராங்கு 2 நம்பருமே ஸ்ட்ராங் இருக்குது. இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் 0 4 40 09 90 இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே ஒரு வின்னிங்ஸ் வரும். ஓகே, நம்ம வந்து இந்த 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாரும் ஓப்பனாக கொடுக்க மாட்டேங்க, நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 04 40 84 48 09 90 89 98 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது வந்து மெயினாக எடுத்துங்க. நம்ம வந்து முக்கியமான நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வரும். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் வந்து கொடுக்குறேன். இந்த சின்ன ட்ரிக்கு ஓரளவுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு நான் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5 6 ஓகே 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஒரு 7 நாள் கூட ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா ஒரு 266 ஓகேவா. 266 வச்சு நம்ம வந்து சும்மா சிங்கிள் நம்பர் தான் எடுக்கிறேன். நாளைக்கு ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 266 போட்டுக்கிறோம். பெருக்கால் 2 போட்டு ஓகே, பெருக்கால் 2 போட்டுக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 2 ஓகேவா. 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு அந்த மெத்தட் வரணும். ஓகேவா, இப்போ வந்து 260 வச்சு 2 கிடச்சிருக்கா. பார்த்தீங்கன்னா வந்து 266 பெருக்கால் 2 போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது. ஓகே, அடுத்த ரிசல்ட் 249. அதை வச்சு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 249 வச்சு எடுக்க நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 8 ஓகே. 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 249 வச்சுருக்கு. 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 948. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 948 வச்சுருக்கு. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர். ஓகேவா, 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 948 வச்சுருக்கு. நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஏ போர்டு சி போர்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 பெருக்கால் 2 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 வச்சுருக்கு. நமக்கு 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 061. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 பெருக்கால் 2 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு எடுக்குது. நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 290. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 போட்டு எடுக்க நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சு எடுக்க நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. இது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 650. அதை வச்சு நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யாருமே மேக்ஸிமம் சொல்லி தர மாட்டேங்க. ஓகேவா,
நான் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மெத்தடாக நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா இது மாதிரி ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க சேனலை. அந்த ட்ரிக்கை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி ட்ரிக்கை யாருமே சொல்லி தர மாட்டேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அவங்க ட்ரிக்கை சொல்லி தர மாட்டேங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி தருவோம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 22 நாள் 25 நாள் பாஸ் ஆகக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் மெத்தடெலாம் இருக்குது. ஆனால் அந்த மெத்தட்ஸை நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம சேனலில் தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனால் நம்ம தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ரிக்கெல்லாம் வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து வீடியோ போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். நீங்கள் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி ட்ரிக் வீடியோலாம் போட கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் அந்த மெத்தட்ஸில் கொஞ்சம் கொடுக்குறது கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 650 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 650 பேருக்கு 2 போடையெல்லாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 தான் வருது. ஏன் நான் 0 வருதுன்னு சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குதா? ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 மெத்தடு கணக்கு பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் மேக்ஸிமம். ஓகேவா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம வந்து 05 ஏசிக்கு நான் வேறு மெத்தட் கொடுத்தேன். ஆனால் அந்த மெத்தட் நான் வெளியே சொல்லல. ஒரே ஒரு நாள் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஆனால் 2 நாள் நான் போடல. வேறு மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ண ஏசி நம்பர் வேறு மெத்தட் கொடுத்துருந்தேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் 0 வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வருது. ஓகேவா? ஏ போர்டு சி போர்டுக்கு இனி ஒரு 0 வரணும். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 0ங்க நம்பர் நாளைக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். ஓகேவா? ஓகே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிங்களை பார்க்கலாம்.